ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி, சோபிகா, ரித்திகா. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நாளே தூரல் தான் கோயம்புத்தூரில் வந்துச்சு. இப்போ நாட்டில் நாட்டி மாடுது இரும்பில் எனக்குலாம் நைட்டெல்லாம் தூங்கவே முடியல. அதனால் நம்ம போய் நாட்டுக்கோழி குடிச்சிட்டு போகிறோம். நாட்டுக்கோழி சூப்பர். நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சூப் வச்சு குடிச்சிட்டு பெப்பர் சிக்கன் மாதிரி பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு பெப்பர் சிக்கன் அதான் இதில் பார்க்குறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேரளா மிளகுங்க அது. கேரளா மிளகு இருக்கா? சேச்சி தான் கொண்டு வந்தாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா காரசாரமாக வைக்கிறோம். காதெல்லாம் எரியும். இனிமேல் குழம்பு போய் சோறு போய் அந்த கேட்கவே கூட அந்த மாதிரி குழம்பு வைக்கணும். கிஷோர் எங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்களா? கிஷோர் எங்கங்க? அவனை தான் 4 நாள் லீவுன்னு சொல்லி ஊருக்கு போயிட்டான். இப்போ நம்ம நகை எடுத்தோம்ல, அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்ன கிஷோரை விட்டுட்டு நீங்கள் எங்கேனாலும் போகிறீங்க அப்படி. அவன் ஊருக்கு போய் 3-4 நாள் ஆச்சு. 18க்கும் சேர்த்து லீவ் விட்டாங்க. நாளைக்கு வந்து ஆடி பெருக்குல்ல, நாளைக்கு தான் ஆடி பெருக்கு. ஆமாம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா லீவ் விட்ருக்காங்க. 11th 12th மார்க் ஷீட்டு வந்துருச்சுன்னு சொல்லி காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு மார்க் ஷீட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நைட் வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணணும், டேய் நாளைக்கு காலேஜ் கிளம்பிட்டேன் சித்தி. அவன் உங்களை வந்து சித்தினே கூப்பிட மாட்டேங்கிறான். என்னன்னு தான் கூப்பிடுவோம் அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு நாளைக்கு 1000 தடவை அவனை சித்தின்னு தான் கூப்பிடுவோம். வீடியோ எடுக்கிறப்ப கூப்பிட மாட்டேங்கிறான். சித்தி இது எடுக்கட்டுமா, சித்தி இது பண்ணட்டுமா அப்படின்னு 100 தடவை எவ்வளோ சித்தி சொல்லுவான். வீடியோவில் தான் சித்தின்னு சொல்லிடுறான். ஓகே, இதுதான் மசாலா. சரி, அப்போதான் நாட்டுக்குழம்பு சூப்பராக இருக்கும். கையால் செய்கிறது. சில டைம் அப்படிதான் வருப்பாங்க நம்ம ஊரில், நான் பார்த்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு மனம் வர வரைக்கும் வறுக்கணும். ஏதோ மைண்ட் வந்து நல்ல என்ன குழம்புக்கு தான் ஊற்றுறதுன்னு தெரியல. புளிக்குழம்பு தான் ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். புளிக்குழம்புக்கா? அப்படின்னா புளிக்குழம்பா வச்சுருக்கியா? அப்போ எத்தனை லிட்டர்? 6 லிட்டர் எண்ணெய் இருக்குது, நல்லெண்ணெய். சரி, ஓகே. சின்ன வெங்காயம் இது நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தாராளமாக சேர்த்து தள்ளும். இந்த மாதிரி டைம் இருக்குல்லைங்க. இன்னும் எந்திரிக்கலாமா மகாராணிங்க? தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஞாயிற்றுக்கிழமையும் எனக்கு எழுப்புறதுக்கே மனசு வர மாட்டேது. ஏங்க தூங்கிட்டோம். ஏன்னா டெய்லி காலையில் நேரமாக எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. 7:30 மணிக்கெலாம் ஆட்டோ மேன் வந்துடுவாங்க. அவசரமாக பாவமாக ஒரு குட்டிக்காலாம் எழுந்திரிச்சு தூங்கிட்டோம்மா தூங்கிட்டா எந்திரி நேராச்சு அப்படின்ட்டு மிரட்டி அனுப்புவோம்னா. அதனால சனி ஞாயிறு லீவு தான் விட்டுறது. ஆனால் விட்டோம்னா 1/2 மத்தியானம் வரைக்கும் தூங்குறாங்க இல்லை? இப்போது வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிட்டே இருக்குது. அப்படியே எங்கள் வீட்டுக்கார் வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கார். ஏங்க நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் இதை வந்து தனியாக அரைக்கணும், இதை தனியாக அரைக்கணும். தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நிறையா தேவைப்படாது, கொஞ்சமாக சேர்த்துணும். போதும். சேர்த்துட்டு நல்லா வதக் என்னங்க பண்ணிட்டு இருக்க? அழுதுட்டு இருக்கியா? கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மசாலா அரைச்சிக்க வேண்டியதான். கசகசாக்கு எதுக்கு பேர் கசகசன் இருக்குல்ல, அதுதான் நான் எதுக்கு கசகசன் வந்துருக்கு. துளி கையில் எடுக்க முடியாத அளவுக்கு கசகசன் இருக்குல்ல, அதனால அதுக்கு பேர் கசகசா. சரி, ஓகே. இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ஏங்க ஒரு மிக்ஸி ஒன்று வாங்கணும். ஏன் சாப்பாடு ரெடியாக இருக்கும்? ஐயோ, அடுப்பே பற்ற வைக்கலாம். விசில் வந்துருச்சுங்க. அப்பா சார் நான் 2-3 விசில் வந்துருச்சுன்னு நினச்சிருந்தேன். ஒரு செகண்ட் என்னே பார்த்த மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்றவாங்க. அன்னைக்கு வந்து அஸ்வின் பின்னாடி இருந்து மட்டன்லாம் வேக வச்சா சூப்பு தரணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அவங்க யாருமே கண்டுக்கலாம். அந்த வீடியோ எடிட் பண்றப்ப பார்த்தேன். எனக்கு என்னடா பையன் எத்தனை தடவை கேட்டுட்டு இருக்கான், நம்ம உனக்கு பதிலே சொல்லலன்னு சங்கடமாகி போச்சு. நான் தான் சொல்லல, சாருக்கு தான் காது கேட்கல. நானே சர்மா 3 பேர் தான் இருந்தோம். நான் உங்கள்கிட்ட கூப்பிட்டே சொன்னேன். அதெல்லாம் எங்களுக்கு கேட்கல. எங்களுக்கு என்னன்னா அந்த டைமுக்கு இந்த பிரியாணி ரெடி பண்ணுறதுல கொஞ்சம் முசுவாயிட்டோம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஒரு 1/2 டம்ளர் சூப் குடிச்சிட்டு அதுக்குள்ளே இது ஆறிடுங்க.
பெப்பர் போடு. பெப்பர் போட்டா பெப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது கொல்லிமலை கொல்லிமலை பெப்பர். நல்லா ஒரு பாசம் உள்ள தண்ணி. பெப்பர் சிக்கனுக்கு வேறு பெப்பர் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது. சொரக்குன்னு இருக்கு, அது எப்படி குடிச்சு முடிக்கிறது? மசாலா சேர்த்திடலாம். கறி வணக்கிறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கலாமா? கொஞ்சம் தான் வணக்க போகிறோம். இந்த எவ்வளோ போதும் தானே? கொதிக்க வச்சிடலாம். வாசம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நிஜமா உனக்கு தெரியல தானே? மூத்துக்குரு இப்போ இதுவும் தெரியலையா? நல்லா இருந்தால் சொல்லுவோம், இல்லைன்னா சண்டைக்கு வருவோம். நிஜமா நல்லா தான். ஓகே, இது வந்து குழம்புக்கு. இது வந்து நம்ம பெப்பர் சிக்கனுக்கும் கறி வணக்கிறதுக்கு தனியாக கொஞ்சம் வச்சுக்கலாம். ஓகேவா? கொண்டு மிட்டாய் வந்தாச்சு. தூங்கி எந்திரிச்சாச்சா? எந்திரிச்சோன்னு இன்னைக்கு என்ன டே? சண்டே அப்படின்ட்டு. சண்டேன்னா சிக்கன் டே. எங்க சிக்கனை காணோம். சரி, ஓகே ஓகே, போதும். தூக்கத்தில் தள்ளி விட்டுறா பாப்பாக்கு. ஏற்கனவே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வச்சிருக்கிறேன் அம்மா வேற. சரி, ஓகே. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த கறி வந்து அடாடாடாடா பெரிய தப்பு பண்ணிட்டேனே. சிக்கனை தனியாக எடுத்து வைக்கல பெப்பர். சரி, பரவாயில்ல, இருந்து எடுத்து வச்சுக்கலாம். அதான் நம்ம என்ன கேட்டா நீ ஊற்றிட்டு அப்புறம் சிக்கனுங்கிறது மறந்துட்டேன். சரி, பரவாயில்ல, இதுலேருந்து எடுத்து என்ன ஆகும்? எடுத்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். இன்னும் நம்ம தான் தேய்க்க போறியா? யார் நம்மளையா? நம்ம இஷ்டம், நம்ம சமையல். அதான் என்னப்பா மசாலா போடுறேன்னா போட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். அந்த கறி வணக்கிறோம்ல, அந்த வணக்கிற கறி பத்தியா இருக்கு. சூப்பு குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாம் மறந்து போச்சு எனக்கு. நல்லா இருந்துச்சுல சூப்பு? இந்த பாட்டில் ஊற்றி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சொல்லிட்டு குண்டால் ஊற்றி வச்சுட்டு இருக்கிறேன். நாட்டுக்கோழி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துருக்கோம். அப்புறம் இந்த பவுடர் சீரகம், மிளகு. ஓகேவா? காஷ்மீரி மிளகாத்தூளா? நல்லா இருக்குல்ல இந்த மசாலா போட்டதுக்கு. பெப்பர் சிக்கன் அது மசாலா சிக்கனா? ஆமாம். இப்போ இதோட நம்ம வந்து சிக்கனை சேர்த்துப்போம். கொஞ்சம் பெப்பர் சிக்கன் தண்ணி எடுத்து வச்சுட்டோம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு சூடு வேற. அம்மா அத்தான் ஆயா ரெண்டா பிரிச்சுருவோம். எல்லாம் நம்ம தானே சாப்பிடுவோம். கால் இருந்தாலும் ஓகேவா? பெப்பர் சிக்கனில் கால் இருந்தால் நல்லா இருக்கும். போதுமா பெப்பர் சிக்கனுக்கு பாரு? பாதி போட்டு. இது வந்து மசாலா எதிர் கொட்டிடலாம் பெப்பர் சிக்கனுக்கு. ஓகேவா? இந்த மசாலா இருக்கு. இது மசாலா சிக்கனை போட்டுட்டு நல்லா வதக்கலாம். சூப்பராக வதக்கலாம். அதுக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொதிச்சுட்டு. கறி ஃபுல்லாக நல்லா வந்துச்சா? கறியில் வந்துருச்சு. அது வந்துச்சானு பார்க்கலங்கிறியா? இதா கண்ணிலே எனக்கு தெரியுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டோம்னா தான் அந்த மசாலா அந்த பச்சை வாசம் நல்லா இருக்கும்ல, அது நல்லா கொதிச்சு போகும். உப்புலாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை, எல்லாமே வெந்தது தான். நான் செக் பண்ணல இப்போவே. உப்பு பத்தல. நல்லா இருக்குது. சிக்கன் மசாலா போடணுமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சிக்கன் மசாலா போனால் நல்லா இருக்குங்க. அப்போ இருக்கட்டும் அப்படியே. இதெல்லாம் எல்லா மசாலாவும் போட்டாச்சுல்ல? கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுறேன். அப்போ தான் கொஞ்சம் கொதிச்சாதான் நல்லாயிருக்கும். இதை தூக்கி அடுப்பு மாற்றி வச்சுட்டு குழம்பு இங்கே கொதிக்கிட்டோம். அப்போது இதை தூக்கி அங்கே வச்சுருவோம். ட்ரை ஆகட்டும். அம்மா சூடு இங்கேயா? அப்படி பாப்பாங்களோட போன வருஷம் லஞ்ச் டவுலெல்லாம் எனக்கு அது தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேகட்டும். இந்த பக்கம் வந்து நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு மட்டும் தட்டி போட்டுக்கலாம். ஏன்னா மிக்சியில் போட்டு நான் அரைச்சிட்டு இருக்க முடியாது. ஓகே, இப்போ வந்து பெப்பர் சிக்கனுக்கு வெங்காயம், அடுத்தது ஒரு அரை தக்காளி கூட இல்லை, அரை தக்காளியில் ஒரு சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா வெட்டிவிட்டேன். ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலாம் ஏற்கனவே கழுவி தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். நான் அப்புறம் தூக்கி போடணும் அப்படிலாம் நினச்சிட்டேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூட இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துப்போம். ஓகேவா? இப்போ ஓரளவு வதங்கினா போதும். இதுக்கு தேவையான உப்பு கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாமா? கறியிலே சேர்த்துருக்கோம். சேர்த்தாச்சு. நான் என்னங்க அடுப்பில் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன்.
குழம்பு கொதிக்கிட்டோம். இப்போ 3 அடுப்பில் 3 சமையல். இவ்வளோ செய்யணும். இது சுத்துது வணக்கம் 2 வணக்குது. மஞ்சாவோட திறமையே தரமா. இதை இப்படி பண்ணணும். ஏங்க கை ஆகாது. நான் சொல்கிறேன், லெஃப்ட் கை வந்து பார்த்தீங்கன்னா வதக்கணும், ரைட்டு கை வந்து சுற்றணும். லெஃப்ட் கை வதக்கணும், தள்ளி ரைட்டு விட்டுறா. கண்ணை மூடிட்டு இங்கே வரும். கீழே வந்துடும். இல்லை யோசிச்சு பார்த்தா வரமாட்டேங்குது. ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். அந்த மூளை நம்ம பேச்சு கேட்கணும். நம்ம தான் மூளை பேச்சு கேட்குமா? வதங்கினதுக்கப்புறம் மசாலா நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். மசாலா இதே தான் வச்சு பெப்பர் சிக்கன் வைப்பாங்க. இது வேறு எங்கள் அந்த கைப்பிடிலாம் இல்லைன்னா எனக்கு முதல்ல பாத்திரம் வாங்கிக்கும். வாங்கிக்கலாம். எவ்வளோ? 20,000மா? இல்லை 20,000 வருது. டிஸ்கவுண்ட் போக 12,000. ஏங்க 16 வருஷமா ஒரே பாத்திரத்தில் சமைச்சிட்டு இருக்கோங்க. தெரியலையா? தெரியல. தெரிஞ்சுப்போம். இது போன வருஷம் வாங்குது. எது இல்லை இது போன வருஷம். இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அப்புறம் நிறைய பேர் கமாண்டில் சொல்கிறாங்க அதெல்லாம் சாப்பிட்டு நோய் வந்துடும் பயன்படுத்துகிறாங்க. இப்போது இதில் வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். ஒரு கிளறது கூட வாட்டமாக இருக்கிறதுக்கு வேறு அந்த குண்டால் போய் கொண்டு இருக்கலாமோ? இது எதுக்கு நான் இருக்கேன் வீடியோவில் பார்க்குறப்ப என்ன குண்டா மாற்றிக்கிட்டே இருக்காங்க. 10 ஒரு குக்கர் வச்சாங்க, அப்புறம் ஒரு குண்டா வச்சாங்கன்ட்டு. இப்படி தான் எனக்கு பாத்திரமே சேரும். இது பெப்பர் சிக்கனு. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்போட சிக்கன் எடுத்து மசாலா சிக்கன். எப்படி 3ஆக பிரிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று தான் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ 3ஆக பிரிச்சாச்சு. நல்லா வதங்கட்டும். சாப்பிடு. அடுப்பில் 3 வெரைட்டி ரெடி ஆகிட்டுருக்கு. இது மசாலா சிக்கன், இது சிக்கன் குழம்பு, பெப்பர் சிக்கன், இங்கே பாத்திரம் கிளீனிங் எல்லாம் நான் பண்ணுறேன். பெப்பர் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம பெப்பர் சிக்கன் காரமாக இருந்தது. போதும் தானே? பெப்பர் சேர்த்து வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டுருமா? ட்ரை ஆயிடுச்சு. எதுக்காக குண்டாவில் மாத்திரம் அதிலே இருந்தா மாற்றி வச்சுட்டு கழுவிடும். கழுவிடுங்களா? கடையில் இருக்கிற மாதிரி இருக்குங்க கலர். அந்த குண்டாவில் சோறு போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்டாக இருக்குங்களா? ஆனால் அதை நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், அந்த குண்டாவை கழுவல மாட்டேன். இப்போ என்ன பண்ணுறது, அப்போ இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டுருவோம். அவ்வளோதான். பெப்பர் சிக்கன், கொத்தமல்லி பெப்பர் சிக்கன் மாதிரி இருக்குது. பெப்பர் சிக்கன் ரெடி. நான் என்ன பண்ணுவேன்னு பார்க்குறியா? குழம்பு ஊற்றி அதை க்ளீன் பண்ணி தள்ளி வச்சுருவியா? நாளைக்கு அடுத்த வேலையை முடிச்சுட்டு வரேன். இந்த பொண்ணா அங்கே போகுது, இங்கே போகுது, இங்கே போகுது, வயிற்றுக்கு போகாமல் கீழே கூட்டி முன்னூறு பயமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. தெரியுதா? நல்லா இறக்கியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மாற்ற போகிறதா இல்லை. கொத்தமல்லி மட்டும் தூவிட்டுருவோம். சூப்பராக இருக்குது. சாப்பிடாம சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அப்போ அழகாக மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இன்னும் அள்ளியில் கூட்டிகிட்டு இருக்கு. இல்லை இதோட வேலை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதை எடுத்து வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு பெப்பர் வேலையை முடிஞ்சா சமைச்ச அடையாளமே தெரியாமல் அடுப்புல இருந்து சிங்கிலேருந்து எல்லாம் பளிச்சுன்னு ஆயிடுச்சா? இப்போ சாப்பிட வேண்டியதான். அப்போதான் நல்லா இருக்கும். சுச்சோ கீழே கூட்டலையா? டிப்ரெஷனுக்கு போயிடுவேன் நான். இருக்கா? இது வேற ஒரு டேஸ்ட்ல இருக்கா மூணும்? சரி ஓகே சாப்பிடுவோம். அவ்வளோதான். சரி ஓகே பாருங்க நம்ம சண்டே ஸ்பெஷல்.
சாப்பிடாம சூப்பராக. சரி, உங்க வீட்ல என்ன ஸ்பெஷலுங்கிறது மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா